அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா நைட் வந்திருந்தப்போ, சாம்பார் ரெடி பண்ணி குடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அந்த சஹர் டயத்துல பசங்களுக்கு சிக்கன் ஷாமி கபாப் ரெடி பண்ணி குடுத்தேன். இதெல்லாம் ரமலான் மீல் ப்ரெப்ல பண்ணி வச்சிருந்தது தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு டக்குன்னு பண்றதுக்கு. பசங்க சாப்பிட்டதே அதுங்களுக்கு விருப்பமே இல்லாத மாரி இருந்ததுனால, நானே தீத்தி விட்டுட்டேன். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் ஆப்பம் தான் எடுத்திருந்தேன். எனக்கு ப்ரேயர் இல்ல. பட் பசங்க கொஸ்டின் பண்ண மாட்றாங்க. நீங்க ஃபாஸ்டிங் இல்ல, ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது கொஸ்டினு. சரி நீங்க வைக்கலையா? நாங்க வைக்கிறோம். சொல்லிட்டு தான் அவங்க வச்சுட்ருக்காங்க 2 டேஸா. முன்னாடிலாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, அப்படிலாம் எங்க அம்மா செய்வாங்க. என்கிட்ட இப்ப கூட எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. "நீயும் சஹருக்குலாம் சாப்பிட்டு, நீயும் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருன்னு" சொல்லிட்டு, பசங்க முன்னாடி எதுவும் பண்ண வேணான்னு. பட் பசங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நேத்து வந்திருந்தப்போ தான் அம்மா இந்த சமோசா ஷீட்டு, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சரி ஓகே இன்னைக்கு ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 பீஸ் கிட்ட நான் வெளில இன்னைக்கு இஃப்தாருக்கு எடுத்து வச்சுட்டு, பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரீசர்ல ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு, ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டேன். லஞ்சுக்கு நிறைய அவரைக்காய் போட்டு தான் சாப்பிட்டுருந்தேன். நேத்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததையும் பிரியாணிக்கு அப்புறம் ஹரியாலி சிக்கன் 65 இது எல்லாத்துக்கும் மேரினேஷன் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் பசங்களுக்கு இஃப்தாருக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ப்ரிங் ரோல் அப்புறம் பெரிய பையன் மோர் கேட்டிருந்தான். அதுதான் ரெடி பண்ணி குடுத்துருந்தேன். அப்புறம் எனக்கு ஆயில்ல ஃப்ரை பண்ணாம ஓடிஜில வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. என் கூட சேர்ந்து தெராஃபியா ப்ரேயர் என் பசங்களும் தொழுதுட்டு இருந்தாங்க. 2 நோன்பு வைக்க முடியலன்னு வருத்தமா இருந்தாலும், நாளையிலேருந்து வைக்க போறோமேன்னு ஹாப்பியா இருக்கு.